यवनाश्वोवाच राज्यं धनं सदाश्वाश्च वर्तन्ते मुनयः मम भार्याणां च शतं शुद्धं वर्तते विशदप्रभं न अरातिः त्रिषु लोकेषु को अपि अस्ति बलवान् मम. ஸோ யவனாஸ்வன் என்ன பண்ணுறான், குழந்தை இல்லை. ஸோ ரொம்ப துக்கத்தோடு 100 பொண்டாட்டி ஆனாலும் குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டா, நேராக காட்டுக்கு போய் அங்கே போய் முனிவர்களோட ஆசிரமத்து வாசலில் உட்காந்துருக்கும் போது முனிவர்கள்லாம் வந்து கேட்குறா, ஏன்ப்பா என்ன துக்கம் உனக்கு, நீ ராஜாவாக இருக்க, உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறோச்சு. அவன் சொல்கிறான், உனக்கு என்ன துக்கம் உண்டோ சொல்லு, ஓப்பனாக சொல்லு, நாங்கள் ஏதாவது பரிஷ்காரம் பண்ணுறோம், உனக்கு பிரதிகாரம் பண்ணுறோம், என்ன பண்ணலாம், பிராய்ச்சித்தம் பண்ணுறோம் நீ சொல்கிறான். அப்போ யவனாசனா வாழ்க்கை சொல்கிறான், முனிவர்களை பார்த்து சொல்கிறான், ராஜ்யம் என்கிட்ட ராஜ்யம் இருக்குது, தனம் இருக்குது, பைசா இருக்குது, சத் அஸ்வாகா நல்ல குதிரைகள்லாம் இருக்குது, வர்த்தந்தே முனையோ மம, முனிவர்களே மம வர்த்தந்தே என்கிட்ட அதெல்லாம் இருக்குது, பாரியானாம்ச சதம் 100 பெண்டாட்டிகள் வேறு இருக்கா, சுத்தம் எல்லாம் நல்ல மனைவிகள், நல்ல சுத்தமானவர்கள், வர்த்தத்தே விஷத பிரபம், விஷதனை ரொம்ப கிளியராக மனசெல்லாம் கிளாரிட்டியாக, அதான் மனசில் எந்த விகல்பமும் இல்லாத மனைவிகள் என்கிட்ட இருக்கா. ந அராத்திகி எனக்கு எதிரியே கிடையாது, எங்கள் த்ரிஷு லோகேஷு 3 லோகத்துலையும் எனக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அராத்தினா எதிரி. கோபி அஸ்தி பலவான் மம, ஸோ என்னை விட பலசாலியாக யாருமே 3 லோகத்துலையும் எதிரியும் கிடையாது. राज्यं धनं सदश्वाहा च राज्यं धनं सद अश्वाहा च वर्तन्ते मुनयो मम भार्याणां च शतं शुद्धं वर्तते विशदप्रभं न अरातिः त्रिषु लोकेषु कोऽपि अस्ति बलवान् मम. आज्ञाकराः तु सामन्ताः वर्तन्ते मन्त्रिणः तदा एकं सन्तानजं दुःखं न अन्यत् पश्यामि तापसाः. ஸோ சாமந்தாகன்னா என்னுடைய மந்திரிகள், அமாத்தியக சாமந்தக அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக பிராமினை ஒரு கன்சல்டேஷனுக்கு வச்சுப்பாவா. மந்திரிகள் வந்து எல்லா ஜாதியிலும் இருப்பா, மந்திரிகள் அது ஒரு டைப்பு. சாமந்தாகான்னு சொல்லும்போது ஒரு பிராமினாக இருப்பாள் மோஸ்ட்லி, அவள் வந்து அட்வைஸ் பண்ணுறவாளாக இருப்பாள். அப்படிப்பட்டவா எங்கிட்ட ஆஜ்ஞாக்கராக என்னோட நான் சொன்னதெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆஜ்ஞாக்கராகன்னு நான் ஆஜ்ஞை போடுவேன், அதை செய்வாவா. அப்படிப்பட்ட மந்திரிகள்லாம் எங்கிட்ட இருக்கா. மந்திரினக ததா, அதான் மந்திரிகளும் எங்கிட்ட இருக்கா. ஸோ சாமந்தார்கள்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மந்திரிகள், இது இன்னொரு டைப் மந்திரி. ஸோ எல்லாருமே இருக்கா. ஏக்கம் சந்தானஜம் துக்கம், ஒரே ஒரு துக்கம் இருக்கு. என்ன துக்கம்னா சந்தானஜம், பிள்ளை இல்லை அப்படிங்கிற அந்த பிள்ளை இல்லைங்கிறதுனால ஏற்படக்கூடிய துக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ந அந்நியத் பஷ்யாமி தாபசாகா முனிவர்களே, வேற எந்த துக்கமும் என்கிட்ட இல்லை. अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गे नैव च तस्मात् शोचामि विप्रेन्द्राः सन्तानार्थं वृषं ततः. स्वर्गः नैव, ஸ்வர்கோன்னு போட்டு சொர்க்கான்னு படிக்கலாம். அபுத்திரஸ்ய கதிகி, பிள்ளை இல்லாதவனுக்கு கதி இல்லைன்னு விட்டார். சொர்க்கம் கிடைக்காதுன்ற எல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது போலுக்கு நமக்கு தெரியாது. ஸோ சொர்க்கம் கிடையாது அபுத்திரன் பிள்ளை இல்லாதவனுக்கு. சொர்க்கக நைவச்ச இல்லவே இல்லை, எனக்கு சொர்க்கமே கிடைக்க போகல, என் பிள்ளை இல்லை, எனக்கு என்னை எழுந்தனி இறக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுறார் அவர். ஸோ தஸ்மா சோச்சாமி, ஆகவே நான் கவலைப்படுறேன். விப்ரேந்திராக, பிராமணோத்தமர்களே, தபஸ்விகளே, எனக்கு சொர்க்கம் போக முடியாதேன்னு கவலை தான் எனக்கு. சந்தானார்த்தம் விஷம் ததக, சந்தானம் வேணும், அதுக்காக வேண்டி ரொம்ப சோகமாக நான் இருக்கேன், அதுக்கு தான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். சோச்சாமின்னு கவலைப்படுறேன். अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गः नैव च तस्मात् शोचामि विप्रेन्द्राः सन्तानार्थं वृषं दतः. वेदशास्त्रार्थ तत्त्वज्ञाः तापसाश्च कृत आश्रमाः इष्टिं सन्तानकामस्य युक्तां ज्ञात्वा दिशन्तु ते कृतश्रमाः. कुर्वन्तु मम कार्यं वै कृपा चेत् अस्ति तापसाः. कृतश्रमाः தான், ஓகேவா?
அது அந்த கிருத்தான்னு போட்டிருந்தா தான் அங்கே ஆணு அந்த தீர்க்கம் இருந்தால் தான் கிருத்த ஆசிரமாகலாம் பிரிக்க முடியும். இங்கே கிருத்த ஸ்ரமாக தான். யா ஸோ வேத சாஸ்திரார்த்த தத்துவஜாக, வேதம் சாஸ்திரம் இதையெல்லாம் அறிந்தவர்கள். வேதம்ங்கிறது தனி, தர்மசாஸ்திரங்கள் சாஸ்திரம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ வேதம் சாஸ்திரம் எல்லாம் அறிந்த தத்துவம், அது எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுங்கிற தத்துவத்தை அறிந்தவர்கள், ஞாகா அறிந்தவர்கள். தாபசாஷா ஸோ முனிவர்கள் எல்லாருமே கிருதஸ்ரமாக, எனக்கு வேண்டி நிறைய சிரமப்பட்டாச்சு. எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்கு வேண்டி யாகம் யஜ்ஞம் எல்லாமே பண்ணியாச்சு. அவெல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டா எனக்கு வேண்டி. ஸோ சந்தான காமஸ்ய, குழந்தையை விரும்பக்கூடிய, சந்தானம் குழந்தையை விரும்பக்கூடிய யுக்தாம் இஷ்டிம், இதுக்கு பொருத்தமான யாகம். குழந்தை பிறக்கிறதுக்குன்னு சில இருக்க யாகங்கள்லாம் இருக்குல்ல, இஷ்டின்னு யாகம். அந்த யாகங்களை எல்லாம் ஞாத்வா திஷந்துமே, இப்போ நீங்கள் வேணால் அதையும் சொல்லி பாருங்க. எனக்கு குழந்தைக்கு வேண்டி உள்ள யாகம் ஏதாவது இருக்கானா அதையும் எனக்கு சொல்லித்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ திஷந்துன்னு எனக்கு செய்து கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நிறைய யாகமிக்கெல்லாம் பண்ணி என்னுடைய நாட்டில் எல்லாருமே சிரமிச்சுட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் எனக்கு அதாவது ஒரு பர்டிகுலர் யாகம் குழந்தை பிறக்கிறதுக்கு அதை வேணால் செய்து கொடுங்கோன்னு கேட்குறேன். குர்வந்து மம காரியமை, ஸோ அப்படி நீங்கள் என்னோட காரியத்தை முடிச்சு கொடுங்கோ. கிருபா சேத் அஸ்தி தாபசாக, எங்கிட்ட உங்களுக்கு கிருப்பை இருக்குமானால் நீங்கள் எனக்கு வேண்டி யாகம் பண்ணி கொடுங்கோன்னு கேட்குறேன். तच्छ्रुत्वा वचनं राज्ञः कृपया पूर्णमानसाः कारयामासुः अव्यग्राः तस्य इष्टिम् इन्द्रदेवताम्. आर्धलाइन पढ़ेंगे. कलशः स्थापितः तत्र जलपूर्णः तु वाटवैः मन्त्रितः. தத்சுத்வா வச்சனம் ராஜ்ஞகா. அப்போ வியாசர் இப்போ ஜனமேஜ் என்று சொல்லிட்டு இருக்கார் அந்த கதையை. ஸோ ராஜ்ஞகா வச்சனம் தத்சுத்வா, ராஜா என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கேட்ட முனிவர்கள் கிருப்பையா பூர்ணமானசாக, ரொம்ப கிருப்பை வந்துடுது ராஜா கிட்ட, ரொம்ப ஒரு இரக்கம் ஏற்பட்டது அவளுக்கு. ஸோ அவ்யக்ராகனா மிகுந்த ஈடுபாடோடு காரயாமாசுகு தஸ்ய இஷ்டிம், அவனுக்கு வேண்டி யாகம் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்திர தேவதாம், இந்திரனை தேவனாக கொண்டு இந்திரனை வரவழைக்கக்கூடிய அந்த யாகத்தை அவர்கள் செய்தார்கள். கலசக ஸ்தாபிதக, அப்போ யாகத்துக்கு வேண்டி கலசம் எல்லாம் வச்சாச்சு, யாக கலசங்கள்லாம் வச்சாச்சு. தத்திர ஜலபூர்ணஸ்து வாடவைகி, வாடவான்னு சொன்னாலும் பிராமணன் அர்த்தம், வடவான்னு அர்த்தம். பிராமணர்களால் ஜலபூர்ணமான ஜலத்தோடு நிரம்பிய கலசங்கள் எல்லாம் யாகத்துக்கு வேண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா. मन्त्रितः वेदमन्त्रैश्च पुत्रार्थं तस्य भूपतेः राजा तद् यज्ञसदनं प्रविष्टः ऋषितः निशि. மந்திரைஹி மந்திரிதக, அந்த கலசங்கள் எல்லாம் வேத மந்திரம் சொல்லி ஏன்னா அந்த ராஜா அந்த தண்ணியை அபிஷேகம் பண்ணணும், இல்லை அவள் பொண்டாட்டிக்கு அந்த தண்ணியை கொடுக்கணும், அப்படிலாம் இருக்கும் இல்லையா. வேதத்தால் அப்படி ஸ்துதிக்கப்பட்ட அந்த கலசங்கள். ஸோ புத்திரார்த்தம் தஸ்ய பூபதேகே, அந்த பூபதி ராஜா, அந்த ராஜாவுக்கு வேண்டி குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேத மந்திரங்கள் சொல்லி மந்திரிக்கப்பட்ட அந்த குடங்கள். ராஜா தத் யஜ்ஞசதனம் பிரவிஷ்டக, நிஷின ராத்திரி நேரத்தில் திரிஷித்தக, ராஜாவுக்கு தாகம் வந்தது, தண்ணி குடிக்கணும்னு தாகம் ஏற்பட்டுடுத்தோ. அவர் என்ன பண்ணுறார், யஜ்ஞசாலைக்குள்ளே வந்துட்டார். யஜ்ஞசதனம் ராஜா பிரவிஷ்டக நுழைந்தார். தண்ணி தாகத்தோடு அந்த யஜ்ஞசாலைக்குள்ளே ராஜா நுழைந்தார். मन्त्रितः वेदमन्त्रैश्च पुत्रार्थं तस्य भूपतेः राजा तद्यज्ञसदनं प्रविष्टः तृषितः निशि. विप्रान् दृष्ट्वा शयानान् स पपौ मन्त्रजलं स्वयं भार्यार्थं संस्कृतं विप्रैः मन्त्रितं विधिना उद्धृतम्.
விப்ரான் திருஷ்டுவா ஷயானான் அவள்கிட்ட போய் கேட்கலாம், தண்ணி இருக்கா கேட்கலாம், ஆசிரமத்துலன்னு கேட்கலான்னு தான் போனார் அவர். ஆனால் திருஷ்டுவா ஷயானான், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கான், எல்லாரும் ரொம்ப ஆசுவாசமாக நன்னா தூங்கிட்டு இருக்காளா. ஷயானான் திருஷ்டுவா, எல்லோரும் படுத்துட்டு இருக்கான்னு பார்த்து பப்பவ் மந்திர ஜலம் ஸ்வயம், தானே எடுத்து அந்த மந்திரிக்கப்பட்ட தண்ணியை எடுத்து குடிச்சுட்டார். ஸோ ஸ்வயம் மந்திர ஜலம் பப்பவ்னு குடித்தார். ஸோ பாரியார்த்தம் சம்ஸ்கிருதம், அது யாருக்கு வேண்டி வச்சிருக்கு, அவரோட பொண்டாட்டிக்கு கொடுக்கணுன்ட்டு வச்சிருக்கா. பாரியார்த்தம், தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஜலத்தை அவர் குடித்தார். சம்ஸ்கிருதம்னு என்னது, புனிதப்படுத்தப்பட்ட நீர். ஸோ விப்ரைஹி மந்திரிதம், பிராமணோத்தமர்களால் மந்திரிக்கப்பட்ட நீர். விதினா உதிருதம், விதினான ரூல், விதின ரூல். ஸோ ரூல் படி என்னென்ன மந்திரங்களை சொல்லி அதை பண்ணணுமோ அந்த ரூல் படி அப்படி பண்ணப்பட்ட அந்த தண்ணியை குடிச்சுட்டார் ராஜா. पीतं राज्ञा दृशार्तेन तद् अज्ञानात् नृपोत्तम वि उदकं कलशं दृष्ट्वा तदा विप्रा विशङ्किताः. ஸோ ராஜ்ஞா த்ரிஷா ஆர்த்தேன, த்ரிஷான தாகத்தினால பீடிக்கப்பட்ட ராஜா. ராஜ்ஞா பீதம், அந்த ராஜாவால் குடிக்கப்பட்டது. தது அஜ்ஞானாத், அஜ்ஞானம், அறிவில்லை அவருக்கு, புரியலை, இதை பொண்டாட்டிக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலவா, தெரியலை, அதனால அவர் மோகத்தில் ஆழ்ந்து குடிச்சிட்டார். நிருபோத்தம அந்த ராஜா. வி உதகம் கலசம், நெக்ஸ்ட் டே பார்க்கறா தண்ணி இல்லை, அந்த கலசத்தில் வச்சுருந்த தண்ணி காணும். ஸோ அதை பார்த்து ததா விப்ராக வி சங்கிதாக, என்னாச்சு தண்ணி எங்கே போச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அப்படி சந்தேகப்பட்ட அந்த யார் விப்ராகா, அந்த பிராமணோத்தமர்கள். पप्रचुहूते नृपं केन पीतं जलम् इति द्विजाः राज्ञा पीतं विदित्वा ते ज्ञात्वा दैवबलं महत्. ஸோ நிருபம் பப்ரச்சுஹு, ராஜாவை பார்த்து கேட்குறாவா, கேன பீத்தம் ஜலம், யார் ஜலத்தை குடிச்சா, பீத்தம் குடிக்கப்பட்டது, யாரால் குடிக்கப்பட்டது, இதி திஜாகா, இந்த மாதிரி பிராமணோத்தவர்கள், திஜர்கள் பிராமணர்கள் எல்லாம் பப்ரச்சுஹு கேட்டா, ராஜாட்ட போய் கேட்டா. ராஜ்ஞா பீதம் விதித்தோ, அப்போ ராஜா சொன்னா நான் தான் குடிச்சேன் பண்ணுறேன். அப்போ ராஜாவால் குடிக்கப்பட்டது, பீத்தம் குடிக்கப்பட்டது, தே விதித்துவா, அவளுக்கு புரிஞ்சுடுது, ஒரு ராஜாவே குடிச்சுட்டா என்ன பண்ணுறது. தெய்வ பலம் மகத்து, அவள் நினச்சிக்கிறா, ஞாத்துவா, ஐயோ விதி இப்படி விளையாடுறதே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி ஒரு தண்ணியை பொண்டாட்டி கொடுக்கலான்னு இவர் குடிச்சுட்டாரே, இது தெய்வ பலம், இது விதியோட வேலை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவள் மகத்துன்னு ரொம்ப பெரிய பலம் இந்த விதிக்கு தான் இருக்குப்பான்னு நினச்சாலாம் அவள். पीतं जलमिति द्विजाः राज्ञा पीतं विदित्वा ते ज्ञात्वा दैवबलं महत्. विष्टिं समापयामासुः गताः ते मुनयो गृहान् गर्भं ददार नृपतिः तथो मन्द्रबलात् अत. ஸோ புரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த யாகத்தை கண்டினியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு இஷ்டிம் சமாபயா மாசுகு, இஷ்டி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டார்கள், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டா, நிறுத்திட்டா, இல்லை முடிச்சிட்டா யாகத்தை. கதாகாத்தே முனையக கிரகான், அவாவோட ஆசிரமத்துக்கு அவள் கிளம்பி போயிட்டா, அவாவா வீட்டுக்கு அவள் கிளம்பி போனார்கள். கதாகா கர்ப்பம் ததாரன் நிருபதி, இப்போ ராஜாவுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது, ததார ராஜா ததோ மந்திர பலாத், இந்த மந்திரத்தோட பலத்தினால ராஜாவுக்கு வயிற்றுக்குள்ள கர்ப்பம் ஏற்பட்டது. ततः काले च उत्पन्नः कुक्षिं विद्वा अस्य दक्षिणां पुत्रं निष्कासयामासुः मन्त्रिणः तस्य भूपतेः. ஸோ காலே உற்பன்னக, அந்த காலைன்னா நேரம் நாளாயிட்டே இருக்குது. ஸோ அந்த பிரசவ காலம் வருது,
அப்போ என்னாச்சு, தட்சிணாம் குக்ஷிம் வலது பக்கத்துல வயத்தை கிழிச்சுட்டு வருது குழந்தை. வித்வா ஆசியா கிழிச்சு எடுக்கிறான் குழந்தைய, அப்படி வெளியில் எடுக்கணுமே. ஸோ தட்சிணாம் குக்ஷிம் வலது ரைட் சைடில் உள்ள வயத்தை அதை கிழிச்சு வித்வா கிழித்து புத்திரம் நிஷ்காசையா மாசுகு, நிஷ்காசனம் பண்ணுறது வெளியேற்றுறது. ஸோ உள்ளேருந்து வயதுக்குள்ளேருந்து குழந்தையை வெளியில் எடுத்தார்கள். மந்திரினகா தசிய பூபதேக, ராஜாவுடைய மந்திரிகள் எல்லாம் அவரோட வயத்தை கழித்து குழந்தைய வெளியில் எடுத்தா. ஆனால் அதனால அவர் சாகலாம் மாட்டார். நமக்கு சிசேரின் மாதிரி அவருக்கு ஒரு சிசேரின் பண்ணிட்டா, அவ்வளோதான். ततकाले च उत्पन्नः कुक्षिं भित्त्वा अस्य दक्षिणां पुत्रं निष्कासयामासुः मन्त्रिणः तस्य भूपतेः देवानां कृपया तत्र न ममार महीपतिः कं दास्यति कुमारो अयं मन्त्रिणः चुक्रुषुः वृषम्. ஸோ தேவானா கிருபையா, தேவர்களுடைய கிருப்பையினால தத்ர அந்த இடத்துல ந மமார மகிபதி, இப்படி வயத்தை கிழிச்சா கூட அந்த ராஜா சாகவில்லை. ஸோ ந மமார, மமாரான இறக்கிறது, ந மமாரா சாகவில்லை, இறக்கலை. கம்தாசேதி குமாரோயம், இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா இப்போ இல்லையா? கம்தாசியதி யார் கொடுப்பா, போஷணம் யார் பண்ணுவா, யார் இதை தரிப்பா இந்த குழந்தைய? நாலாவது தா போட்டிருக்கு. நாலாவது தா போட்டான்னா தாசியத்தின்னு சொன்னால் தரிக்கிறது. இந்த குழந்தைய போஷணை பண்ணி ஆளாக்கி வளர்க்குறது யாரு, அப்படி யோசிக்கிறாவா. குமாரோயம் மந்திரனக சுக்ருஷுகு பிருஷம் கதர்றா, ஐயோ இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, யார் காப்பாற்றுறது, எப்படி வளர்க்குறதுன்னு அவ கதர்றா சுக்ருஷு. देवानां कृपया तत्र न ममार महीपतिः कं दास्यति कुमारो अयं मन्त्रिणः चुक्रुषुः पृष्ठम्. तदा इन्द्रः देशिनीं प्रादात् दातेत्य वदत् वचः सो अभवत् बलवान् राजा मान्दाता पृथिवीपतिः तद् उत्पत्तिस्तु भूपाल कथिता तव विस्तरात्. ओके, माम दाता इति अवदत् वचः. ஓகே. அப்போ என்ன பண்ணுறான், இந்திரன் வர்றானுங்க. ததா இந்திரக, இந்திரன் வந்துட்டான் அந்த இடத்துல. தேஷினியும் பிராதாத், தேஷினின்னு சொன்னானே சுட்டி காட்டுற விரல். ஸோ அந்த ஆள்காட்டி விரலை வச்சு வாயில் வைக்கிறான் குழந்தையோட வாயில். ஏன்னா அவளோட விரலெல்லாம் அமிர்தம் இருக்கும், தேவர்களோட விரலெல்லாம் அமிர்தம் இருக்கும். இப்போ இது ராமாயணத்தில் பார்த்தோம்னா ஒரு பிரட்சிப்த சர்க்கம்னு வரும் அந்த இடத்துல. பிரட்சிப்த சர்க்கம்னு ஜென்ரலாக எல்லோரும் படிக்காத சர்க்கம் போட்டிருக்கு, மறைக்கப்பட்ட சர்க்கம்னு. அதை பார்த்தோம்னா தேவி அங்கே சீதா தேவி அங்கே உட்காந்துருக்க அசோகவனத்தில். அந்த இடத்துல இந்திரன் வந்து அவளுக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்தான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அதனால அவளுக்கு பசிக்காது, அதனால் அவளுக்கு பசி தாகம்லாம் வராது. ஸோ அதனால தேஷினியும் பிராதா தன்னுடைய ஆட்காட்டி வரல இந்த குழந்தை வாயில வச்சான். மான் தாத்தா, நான் கொடுக்குறேன்ப்பா, போஷணம் பண்ணுறேன், நான் இந்த குழந்தைய போஷிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால அந்த குழந்தைக்கே மாந்தாத்தான்னு வந்துடுது. ஸோ அவதத் வச்சகா, இந்த வார்த்தையை சொன்னான் அந்த இந்திரன். சக அபவத் பலவான் ராஜா, அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி பலவானான பலசாலியான ராஜாவானான். மாந்தாத்தா பிருத்திவிபதி, அந்த குழந்தையோட பேரே மாந்தாத்தா. ஸோ மாந்தாத்தா இந்த பெயரோட ராஜாவாயிட்டானவன். தது உற்பத்தி தூ பூபால, ஹே பூபாலன்னு கூப்பிட்றார், ஜனமே ஜெயான்னு கூப்பிட்றாரு. இங்கே ராஜாவே, நான் இங்கே யார், வியாசர் பேசிகிட்டு இருக்கார், ஜனமே ஜெயா. ஸோ இப்படியாக அந்த மாந்தாத்தா எப்படி பிறந்தான், அப்பாவோட வயிற்றுலேருந்து எப்படி பிறந்தான்னு கேள்வி கேட்டு இந்த கதையெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன் பாங்கிறார். கதிதா தவ விஸ்தரா, விஸ்தாரமாக அந்த கதையை உனக்கு நான் சொன்னேன். ராதே கிருஷ்ணன் மேம். तदा इन्द्रः देशिनीं प्रादात् मान्दाता इति अवदत् वचः सो अभवत् बलवान् राजा मान्दाता पृथिवीपतिः तद् उत्पत्तिः तु भूपाल कथिता तव विस्तरात्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे मान्दाता उत्पत्ति वर्णनं नाम नवमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ दशमोऽध्यायः. व्यास उवाच बभूव चक्रवर्ती स नृपतिः सत्यशङ्करः मान्दाता पृथिवीं सर्वाम् अजयन् नृपतीश्वरः. ஸோ வியாசர் இப்போ கதை சொல்லிட்டு இருக்கார். சக்கரவர்த்தி பபுவச நிருபதிகி, சக்கரவர்த்தி ஆயிட்டான். சக்கரவர்த்தின்னு பல ராஜ்யங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, பல ராஜாக்கள் தன்னோட சிற்றரசுகளை ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள சக்கரவர்த்தி. அப்படி சக்கரவர்த்தியாக அந்த மாந்தாத்தா ராஜா ஆனான். சத்தியசங்கரக, சத்தியத்தில் நிலை பெற்றவன். ஸோ சத்தியத்தோடு இருந்தானவன் மாந்தாத்தா. பிருத்வீம் சர்வாம் அஜயன், அஜயன்னு ஜெயித்தா,
எல்லாம் பூமியிலோ முழுவதையும் அவர் ஜெயித்தார் பிருத்வீஸ்வரக. அதனால தான் சக்கரவர்த்தின்னு பேர். எல்லாரையும் ஜெயிச்சா தான் அவருக்கு சக்கரவர்த்தின்னு பேர் வரும். ஸோ எல்லாத்தையும் ஜெயித்தவராக நிருபதி ஈஸ்வரக, ராஜாக்களுக்கு எல்லாமே ஈஸ்வரனாக இருந்தார் அந்த மாந்தாதா. तस्यवः अस्य भयत्रस्ताः ययुः गिरिगुहासु च इन्द्रेण अस्य कृतं नाम त्रसदस्युः इति स्फुटम्. தஸ்யவகன கொள்ளக்காரன்னு அர்த்தம். ஸோ தஸ்யவக கொள்ளைக்கார கூட்டால் என்னது பயக திரஸ்தாக, இந்த ராஜாவை பார்த்தாலே பயம். ஸோ நாட்டில் கொள்ளைக்காரனே இல்லாமல் போயிட்டான். யயுகு கிரி குஹாசு, எல்லாரும் மலையோட அடிவாரத்தில் எங்கெல்லாம் குகை இருக்கோ அங்கே போய் ஒளிஞ்சுட்டாலாம். ஸோ கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்தார்கள். ஸோ அதனால இந்திரன் என்ன பண்ணினார், இந்த மாந்தாதாக்கு ஒரு பெயரை கொடுத்தார். என்ன பேர்? திரசத்தஸ்யு, எல்லாரையும் பயப்படுத்தக்கூடியவன், தஸ்யுக்களை கொள்ளைக்காரர்களை பயன்படுத்தக்கூடியவன்கிற அர்த்தத்தில் திரசத்தஸ்யு அப்படின்னு இதி ஸ்புடம், இப்படி கிளியராக ஒரு பெயரை இந்திரன் சூட்டினான். இந்த கோவிந்த நாமமே இந்திரன் தானே சூட்டுறான் கிருஷ்ணருக்கு. அது மாதிரி இந்த ராஜாவுக்கு திரசத்தஸ்யுன்னு பெயரை வைக்கிறார். तस्य बिन्दुमती भार्या शशबिन्दोः सुता भवत् पतिव्रता सुरूपा च सर्वलक्षणसंयुधा. ஸோ சஷபிந்தோஹோ சுதா, சஷபிந்துன்னு ஒரு ராஜா இருந்திருக்கார். அந்த ராஜாவுக்கு ஒரு பெண்ணு, அவள் பேர் பிந்துமதி. ஸோ சஷபிந்தோஹோ சுதா பிந்துமதி தஸ்ய பாரியா, அவருக்கு மனைவி. ஸோ மாந்தாதாவோட மனைவி பேர் பிந்துமதி. அவள் வந்து சஷபிந்தோட பெண்ணு. பதிவிரதையாக இருந்தாள் அவள். சுரூபா, அழகாக. சர்வலக்ஷண சமுதா, சாமுத்திரிகா லக்ஷணம் நிறைந்தவளாக அந்த மனைவி அவளுக்கு அமைகிறாள். அப்போ ஏற்கனவே மாந்தாதாக்கு 100 பொண்டாட்டி, இப்போ இது 101 பொண்டாட்டியாவது பொண்டாட்டியாக வந்தான்னு வச்சுக்க வேண்டியதான். ஓ சாரி तस्याम् उत्पादयामास माताता द्वौ सुतौ नृप पुरुकुत्सं सुविख्यातं मुचुकुन्दं तदा अपरम्. ஸோ அவள்கிட்ட, அந்த மனைவி கிட்ட 2 குழந்தைகளை பெற்றார் ராஜா. மாந்தாத்தா தௌ சுதௌ, 2 ஆண்மகனை பெற்றார். அதில் புருகுத்சன் ஒருத்தர் ராஜா. சுவிக்கியாதம், நல்ல பெயர் பெற்ற முச்சுகுந்தம் ததா அபரம், முச்சுகுந்த ராஜா. நம்ம முச்சுகுந்தன் தெரியாதவா கிடையாது பாகவதத்தில் இல்லையா. ஸோ முச்சுகுந்த ராஜாவும் இந்த மாந்தாதாவோட பிள்ளைகளாக பிறந்தார்கள். पुरुकुत्सात् ततो अरण्यः पुत्रः परमधार्मिकः पितृभक्तिरतश्च अभूत् तद्बृहदस्वश् तदात्मजः. புருகுத்சன் மூத்த பிள்ளை. அந்த மூத்த பிள்ளைக்கு அரண்யன்னு ராஜா. ஏன்னா எப்பவுமே ராஜா மூத்த பிள்ளையோட அப்படி தானே வம்சம் வரும். ஸோ முச்சுகுந்தன் வந்து பின்னாடி ராஜாவாக இருக்கலாம். ஏன்னா அந்த முச்சுகுந்தனையும் பாகவத்தில் படிக்கிற வச்சு ராஜாவாக இருந்தான்னு தான் பார்க்குறோம் நம்ம. அவனை தான் கூட்டின்னு போனால் தேவர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ புருகுத்சா ததோ அரண்யக, புருகுத்சன் பிறந்தவன் அரண்யன். பரமதார்மிக புத்திரக, ரொம்ப தர்மத்தில் நிலை பெற்றவனாக இருந்தான் அந்த பிள்ளை. பித்ருபக்தி ரத்தஷ்டா, அப்பா கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி அந்த புருகுத் அரண்யனுக்கு. ஸோ அபூத் இருந்தான். பிரகதஸ்வக ததாத்மஜக, அந்த அரண்யனோட பிள்ளை பிருகதஸ்வன்னு பேர். हर्यश्वः तस्य पुत्रः अभूत्
धार्मिकः परमार्थवेत् तस्य आत्मजः त्रिधन्वा अभूत् अरुणः तस्य च आत्मजः ஹரியஸ்வன் வந்து பிருகதஸ்வனுக்கு பிள்ளை தஸ்ய புத்திரக அபூத் தார்மிகக பரமார்த்தவித் பரமார்த்தவித்னு தத்துவஞானியாக இருந்தான்னு அர்த்தம் பரமமான அர்த்தத்தை அறிந்தவன் அடுத்து தத்துவஞானியாக பகவான் உள்ள இருக்காருங்கிறதை புரிந்தவனாக அப்படி தார்மிகனாக இருந்தவன் ஹரியஸ்வன் தஸ்ய ஆத்மஜக திரிதன்வா ஸோ அவருடைய பிள்ளை திரிதன்வான்னு பேர் அபூத் இருந்தார் அருணக தஸ்யச்ச ஆத்மஜக ஸோ அவரோட பிள்ளை யார் இந்த திரிதன்வாவோட பிள்ளை அருணன் ஆத்மஜகன பிள்ளை हर्यश्वः तस्य पुत्रः अभूत् धार्मिकः परमार्थवेत् तस्य आत्मजः त्रिधन्वा अभूत् अरुणः तस्य च आत्मजः अरुणस्य सुतः श्रीमान् सत्यव्रत इति श्रुतः सो अभूत् इच्छाचरः कामी मातात्मा हि अतिलोलुपः मन्दात्मा ஸோ அருணசிய சுதக ஸ்ரீமான் சத்யவிரத ஸ்ரீ பொருந்திய சத்யவிரதன் அப்படிங்கிற சத்யவிரதனுக்கு ஒரு அடைமொழியோடு சொல்கிறார் வியாசர். ஸோ ஸ்ரீ பொருந்திய சத்யவிரதன் என்பவன் அருணுடைய பிள்ளையாக பிறந்தான். இந்த சத்யவிரதனோட கதை தான் ஃபர்தராக பார்க்க போகிறோம். இது ஸ்ருதக கேள்விப்பட்டிருக்கோம். சக அபூத்து இச்சாச்சரகன்னு தன் இஷ்டம் போல நடக்கக்கூடியவனாக சத்யவிரதன் வந்து தன் இஷ்டம் போல் அங்கே இங்கேயும் நடப்பன். அந்த மாதிரி தார்மீகனாக இருந்தால் கூட தன் விருப்பம் போல் தான் நடப்பன். யார் சொல்லி எதுவும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிள்ளையாக பிறந்தேன். காமி காமம் நிறைந்தவனாக ஆசை உடையவனாக மந்த ஆத்மா புத்தி கெட்டவன் சொல்கிறாருங்க. ஸோ புத்தி இல்லாதவனாக அதிலோலுப்பக பேராசை பிடித்தவனாக. ஸோ முதல்ல அவன் அப்படி இல்லை தான் இருக்க சத்யவிரதன் பிறக்கிற வருஷம் நல்ல குணத்தோடு பிறக்கலைங்கிற அதிலோலுப்பகன்னு லோலோலோன்னு பெண்ணை யாரே கிடைக்க மாட்டாளா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா அப்படி ஆசையோடு காமியாக இருந்தான். अरुणस्य सुतः श्रीमान् सत्यव्रत इति श्रुतः सः अभूत् इच्छाचरः कामी मन्दात्मा हि अतिलोलुपः स पापात्मा विप्रभार्यां कृतवान् काममोहितः विवाहे तस्य विघ्नं स चकार नृपतेः सुतः. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பாபியானவன் விப்ரபாரியாம் ஒரு பிராமணன் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகிற சமயத்தில் அந்த மண்டபத்துக்கு போய் அவருடைய மனைவியை அபகரித்தான். ஹிருத்தவான் காமமோகித்தக இந்த பெண்ணை அபகரிச்சுன்னு போயிட்டான் கல்யாண மண்டபத்திலேயே வந்து. சத்திய விவாகே அவளுக்கு கல்யாணம் அப்போ தான் ஆயின்ருக்கு. அந்த சமயத்தில் அழிச்சுன்னு போயிட்டான் அவன். விக்னம் சக்காரன் நிருபதேகே சுதக இப்படி அந்த கல்யாணத்தை தடை ஏற்படுத்தினான் அந்த ராஜாவுடைய பிள்ளை சத்யவிரதன். पापात्मा विप्रभार्यां कृतवान् काममोहितः विवाहे तस्य विघ्नं स चकार नृपतेः सुतः. मिलिता ब्राह्मणाः तत्र राजानाम् अरुणं नृप ऊचुः वृषं सुदुःखार्ता हा हताः स्मेति च असकृत्. हतास्म इति असकृत् इति च असकृत्. अरुणं ராஜானம் அருணம் ராஜா நாம் இல்லை ராஜானம். ஸோ பிராமணாக தத்திரம் மிலிதா எல்லா பிராமணனும் கூடிட்டா கல்யாண மண்டபத்தில் வந்து தைரியமாக ராஜாவோட பிள்ளையா இருக்கிறதுனால பொண்டாட்டியை அபகரிச்சு போயிட்டான் அந்த கல்யாணம் அந்த மண்டபத்துலேருந்து. ஸோ எல்லாரும் கூடி எடுத்து ராஜானம் அருணம் அந்த ராஜாவிடம் சென்றார்கள். ராஜா அருணோட பிள்ளை தானே இவன் உன் பிள்ளை அபகரிச்சுன்னு போயிட்டான்பான்னு கம்ப்ளைண்ட். ஊச்சுகு பிரிஷம் துக்கார்த்தா ரொம்ப துக்கத்தோடு கூட எல்லாரும் சொல்கிறா ஹதாஸ்மக ஐயோ இப்படி நாசமாயிட்டோமே நாங்கள் கல்யாண மண்டபத்தில் போய் ஒருத்தரோட மனைவி போய் அழைச்சின்னு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அசக்கிருத்தின பல முறை முறையிட்டார்கள். पप्रच्छ राजा तान् विप्रान् दुःखितान् पुरवासिनः किं कृतं मम पुत्रेण भवताम् अशुभं द्विजाः. ஸோ ராஜா கேட்குறார் பப்ரச்சா கேள்வி கேட்குறார் ராஜா தான் விப்ரான் அந்த விப்ரர்கள் பிராமணர்களை பார்த்து துக்கிதான் புறவாசினக ஊர் மக்கள் புறவாசினகன்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து ராஜா கேட்குறார் கிம் கிருத்தம் மம புத்திரேனா என் பையன் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு அப்படி கேட்குறார். பவதாம் அசுபம் துஜா உங்களுக்கு என்ன கேடை விளைவித்தான் என்னுடைய பையன் துஜாகா பிராமணோத்தமர்களை சொல்லுங்கோன்னு கேட்குறார்.
पप्रच्छ राजान् विप्रान् दुःखितान् पुरवासिनः किं कृतं मम पुत्रेण भवताम् अशुभं द्विजाः तान् निशम्य द्विजा वाक्यं राज्ञः विनयपूर्वकं तदा ऊचुः तु अरुणं विप्राः कृत आशीर्वचनाभृशम् தன்னிஷம்யா அதாவது இதை கேட்குறார் யார் துஜாக ராமணோத்தமர்லாம் இந்த கேள்வியை கேட்குறாளா ராஜ்ஞக வினயபூர்வகம் வாக்கியம் பணிவாக கேட்குறார் ராஜா கோச்சுக்கலை ஏன்னா என் பையன் என்ன பண்ணான்னு வந்துட்டாலும் கோபமாக கேட்கல ரொம்ப பணிவாக கேட்குறார் பிராமணர்களை பார்த்து ஸோ அதை கேட்ட அந்த த்விஜர்கள் பிராமணர்கள் ததா ஊச்சு அப்போ சொல்கிறா அவரை பார்த்து அருணம் விப்ராகா பிராமணோத்தமர்கள் கிருத்த ஆசீர்வச்சனாபிருஷம் அவர் ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறான் ஸோ அவர் எப்படி பணிவோடு கேட்டாலோ இவாளும் பணிவாக விடை சொன்னார்கள் பதில் சொல்கிறா இவா ஆசீர்வச்சனாகனது நீங்கள் நன்னா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறான் तदा ऊचुः तु अरुणं विप्राः कृत आशीर्वचनाभृशम् ब्राह्मणा ऊचुः राजन् तव सुतेन अद्य विवाहे प्रकृता किल विवाहिता विप्रकन्या बलेन பலினாம்பர பலசாலிகளில் சிறந்தவரே கூப்பிட்றா ஹே ராஜா பலசாலியில் சிறந்தவர் ராஜன் ஹே ராஜன் தவசுதேனா உங்கள் பிள்ளையால அது விவாகே உங்கள் இன்னைக்கு நடந்த கல்யாணத்தில் பிரகிருத்தா கில அபகரிக்கப்பட்டாள் யார் பலேன பலசாலியான உங்கள் பிள்ளையால் விப்ரகன்யா விவாகிதா விப்ரகன்யா சாதா பெண்ணில் அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணமான பெண்ணை உங்கள் பிள்ளை வந்து அபகரிச்சுட்டு போயிட்டான் கல்யாண மண்டபத்தில் வந்துன்னு சொல்கிறான் ब्राह्मणाऊचुः राजन् तव सुतेन अद्य विवाहे प्रहृता किल विवाहिता विप्रकन्या बलेन बलिनाम्बर व्यासोवाच श्रुत्वा तेषां वचस्तत्यं राजा परमधार्मिकः पुत्रमाह वृता नाम कृतं ते दुष्टकर्मणा ஸோ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜனை பார்த்து தேஷாம் வச்ச ஸ்ருத்வா அவளுடைய பிராமணர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு தத்தியம் உள்ளபடி தத்தியம்னா யதாவத்து எப்படி உண்டோ அது விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டா ராஜா பரமதார்மிக தார்மீகமான அந்த ராஜா புத்திரமாக ஸோ பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறார் விருதா நாம உன் பேரே சத்தியவரதன் பேர் உன் பேரே வேஸ்ட்டுங்கிற ஸோ சத்தியவரதன் நீ சத்தியத்தில் இல்லையே இப்போ கல்யாணம் பொம்பளை போய் அழிச்சுன்னு வந்திருக்க நீ ஸோ விருதா நாம உன் பேரே ஒரு கேடு வேஸ்ட்டு கிருத்தம் தே துஷ்ட கர்மனா உன்னுடைய காரியம் அந்த மாதிரி துஷ்ட காரியமாக இருந்ததுனால உன் பேரே ஒரு கேடு ஆயிடுத்துன்னு சொல்கிறார் ராஜா व्यासोवाच श्रुत्वा तेषां वचस्तत्यं राजा परमधार्मिकः पुत्रम् आह वृता नाम कृतं ते दुष्टकर्मणा गच्छ दूरं सुमन्दात्मन् दुराचार गृहान् मम न स्थातव्यं त्वया पाप विषये मम सर्वदा ஸோ கச்ச தூரம் நீ தள்ளிப்போ இந்த நாட்டிலே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெளியில் போ சுமந்தாத்மன் ரொம்ப மந்தம் பிடிச்ச மந்த புத்தி உடையவனே துராச்சாரியே ஆச்சாரம் நல்லதில்லை உனக்கு மம கிரகாத் கச்ச தூரம் என் வீட்டிலேருந்து நீ வெளியில் போ ந ஸ்தாத்தவியம் நீ இங்கே இருக்கக்கூடாது தொயா பாப்பி நீ இங்கே இருக்கக்கூடாது விஷயே எங்கே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்ற விஷயம்னு இந்த இடத்துல ஊர்னு அர்த்தம் ஸோ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது மாமா சர்வதா என்னுடைய ஊர் இது இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது கண்டானது இடத்துக்கு போய் சேருன்ட்டு அவன் அப்பா திட்டி அனுப்புகிறேன் गच्छ दूरं सुमन्दात्मन् दुराचार गृहात् मम नास्तात्तव्यं त्वया पाप विषये मम सर्वदा कुपितं पितरं प्राह क्व गच्छामि इति वै मुहुः अरुणः तम् अत उवाच श्वपाकैः सह वर्तय அப்பா கோச்சுன்னு இருக்கார் இல்லையா குபிதம் பிதரம் கோபப்பட்ட அப்பாவை பார்த்து பிராக அவன் சொல்கிறான் சத்தியவிரதம் கேட்குறான் எங்கே போகிறது குவ கச்சாமி தி வை முகுஹோ திருப்பி கேட்குறான் எங்கே போகிறது நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறேன் உடனே அருணர் சொல்கிறார் தம் உவாச்சா தாத உவாச்சா ஸோ அருணனை பார்த்து யார் சத்தியவிரதனை பார்த்து அருணன் சொல்கிறார் இப்போது ஷொபாக்கைஹி சக வர்த்தைய ஷொபாக்ககன நாய் மாமிசம் திங்கக்கூடியவர்கள்னு அர்த்தம்
ஸோ ஷொபாக்கா ஷ்வான்னா நாய், ஷோபாக்கான நாயை சமைச்சது, அதை சாப்பிடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நீச்சர்கள், அதாவது ஓரமாக ஊருக்கு விளக்கா ஓரமாக இருப்பா, அவள் வசிச்சுட்டு இருப்பா, அவள் கூட போய் வசிச்சுட்டுருன்றார் இப்போ ராஜா. कुपितं पितरं प्राह क्व गच्छामि इति वै मुहुः अरुणः तम् अन उवाच स्वपाकैः सह वर्तय शपथस्य कृतं कर्म द्विजदार अपहारणं तस्मात् तैः सह संसर्गं कृत्वा तिष्ठ यथा सुखम्. ஸோ திஜதார அபகரணம், அதாவது பிராமணனோட பொண்டாட்டி, தார பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியை நீ அபகரித்து வந்த காரியம் இருக்குல்லையா, அந்த கர்மம் கிருத்தம், அந்த காரியம் எப்படிப்பட்டதுன்னா ஸ்வபச்சஸ்ய நாய் மாம்சம் சாப்பிட்றவன் தான் அந்த காரியம்லாம் பண்ணுவான். அவனோட சுபாவம் மாதிரி உன்னோட சுபாவம் இருக்குது, அதனால் நீ அங்கே போகிறது தான் நல்லது. தஸ்மாத் தைஹி சக, அவா கூடயே தான் சம்சர்க்கம் பண்ணிட்டு, அவா கூட போய் இரு. கிருத்வா திஷ்டா, அவளோட சம்சர்க்கம் பண்ணிட்டு திஷ்டா, அங்கேயே இரு, யதா சுகம், சுகமாக இரு அப்படிங்கிற. श्वापचस्य कृतं कर्म विददार अपहारणं तस्मात् तैः सह संसर्गं कृत्वा तिष्ठ यथा सुखम्. न अहं पुत्रेण पुत्रार्थी त्वया च कुलपांसन यदा इष्टं व्रज दुष्टात्मन् कीर्तिनाशः कृतः त्वया. ஸோ ந அகம் புத்திரார்த்தி, நான் எனக்கு பிள்ளை வேணும், என் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுற ஆளே கிடையாது. புத்திரேன துவயா, இப்போ அது இப்போ ஏற்பட்ட பிள்ளையோட கூட நான் இருக்கணும் ஆசைப்படுவேன், கிடையவே கிடையாது. ஸோ ஒன்றை பிள்ளையாக பற்றி எனக்கு புத்திரன் வேணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. குலபாம்சனா, குலக்கோடாலியன்னு கூப்பிட்றேன். குலபாம்சனா குலக்கோடாலிய, குலத்தை வேறெடுக்க வந்தவனே, யதா இஷ்டம் பிரஜா, ஒரு இஷ்டம் போல எங்கே வேணா போ. துஷ்டாத்மன், துஷ்டனே, கீர்த்திநாசக கிருத்தகத்துவயா, புகழை கெடுத்து விட்டாய், என்னோட புகழையை நீ கெடுக்க வந்த பிள்ளை என்று திட்டுறாரு அப்பா. निशम्य पितुर्वाक्यं कुपितस्य महात्मनः निश्चक्राम पुरात् तस्मात् तरसा स्वपचान्ययौ. நிஷம்ய பிதிர்வாக்கியம், குபிதஸ்ய பிதிர்வாக்கியம், கோபப்பட்ட அப்பாவுடைய வார்த்தையை நிஷமே கேட்டு, ஸோ மகாத்மனக, ஸோ மகாத்மனகா பிதுகு, அதாவது மகாத்மாவாக இருக்கக்கூடிய அருணன் அப்பாவாக இருந்து அவர் கோவிச்சுன்றதுனால நிஷ்சக்கராம கிளம்பிட்டான், வெளியில் கிளம்பினான். தஸ்மாத் புராத், அந்த ஊரிலிருந்து தரசா வேக வேகமாக வெளியில் போயிட்டான். எங்கே போனான்? ஸ்வபச்சான் யயௌ, நாய் மாமிசம் சாப்பிட்றவெல்லாம் செட்டாக டென்ட் அடிச்சுட்டு இருக்கா, அவா கிட்டக்க போய் சேர்ந்தான். सत्यव्रतः तदा तत्र श्वपाकैः सह वर्तते धनुर्बाणधरः श्रीमान् कवची करुणालयः. ஸோ ததா, அப்பொழுது அந்த சத்தியவிரதன் என்ன ஸ்வபாக்கைஹி சக, அந்த நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய அவா கூடையே இருந்தான். சக வர்த்தத்தை, அப்படி குடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தனுர்பாணதரக, கையில் வில்லோடு இருக்கான், வில்லு அம்பு, பானம் அம்பு. ஸ்ரீமான், ஸ்ரீபொருதேவனாக, கவச்சமெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவன் கருண ஆலயக, ஆனால் இறக்கத்தோடு இருக்கான், அவனுக்கு இறக்க குணம் இருக்குது. அவா கூடையே கவச்சம் அணிந்தவனாக அங்கே இருந்துட்டு இருக்கான் ராஜாவோட பிள்ளை. सत्यव्रतः तदा तत्र श्वपाकैः सह वर्तते धनुर्बाणधरः श्रीमान् कवची करुणालयः. यदा निष्कासितः पित्रा कुपितेन महात्मना गुरुणा अथ वसिष्ठेन प्रेरितः असौ महीपतिः. யசா நிஷ்காசித்தகா, நிஷ்காசனம் பண்ணுறதுன்னு சொன்னான்னா வெளியில் விரட்டப்படுறதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி வெளியில் விரட்ட அப்பாவால் பித்ரா அப்பாவால் விரட்டப்பட்ட, குபித்தேன மகாத்மனா, கோபப்பட்ட அப்பாவால் விரட்டப்பட்ட அந்த சத்தியவிரதன் வசிஷ்டேன குருநாதா, வசிஷ்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். யாருக்கு? அருணனுக்கு. ஆமாம், உன் பிள்ளை வெளியில் ஏற்று, ஊரை விட்டு வெளியில் பண்ணுறதா கரெக்டு அப்படின்னு வசிஷ்டரை சப்போர்ட் பண்ணார் இல்லையா.
வசிஷ்டேன குருனா, வசிஷ்டராகப்பட்ட குருவும் சேர்ந்துட்டார், பிரேரத்துக்கு தூண்டி விட்டார். அனுப்பு அனுப்பு வெளியில் அனுப்புன்னு சொல்லி தூண்டிட்டார். ஸோ அசௌ மஹீபதிஹி, அந்த ராஜா வசிஷ்டரால் தூண்டப்பட்டு அவரை காட்டுக்கு அனுப்பினார். யதா நிஷ்காசிதः பித்ரா குபிதேன மகாத்மனா குருணா அத வசிஷ்டேன பிரேரிதः அசௌ மஹீபதிः. यदा निष्कासितः पित्रा कुपितेन महात्मना गुरुणा अथ वसिष्ठेन प्रेरितः असौ महीपतिः. तस्मात् सत्यव्रतः तस्मिन् बभूव क्रोधसंयुतः वसिष्ठे धर्मशास्त्रज्ञे निवारणपराङ्मुखे. சத்யவிரதன் என்ன பண்ணான்? தஸ்மாத், அப்போது அஸ்மின் பபூவ குரோத சம்யுதக, அஸ்மின் யார்? அவரிடம். யார்? எந்த? வசிஷ்டர். இந்த அப்பாவை தூண்டி விட்டுதான் இந்த முனிவர் தான், இந்த குரு தான் இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர்கிட்ட கோபம் வந்துடுது சத்யவிரதனுக்கு. வசிஷ்டே, அந்த வசிஷ்டரிடம் தர்மசாஸ்திரக்கே, தர்மசாஸ்திரம் அறிந்தவர் வசிஷ்டர், அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை, ஆனாலும் இவருக்கு அவர்கிட்ட கோபம் வந்துடுது. நிவாரண பராங்முகே, தடுக்கலை, நிவாரணம் பண்ணலை. ஸோ நிவாரணம் பண்ணுறதுலேருந்து மூஞ்சி திருப்பின்னு இருந்துட்டார் இல்லையா? அப்பாவை தடுத்துருக்கணும். குரு என்ன சொல்லுங்க, போனால் போகிறது பிள்ளை தானே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் பராங்முகமாக இருந்துட்டு எங்கள் அப்பாவை தடுக்கலை அப்படின்னு கோவப்பட்டான் சத்யவிரதன். तस्मात् सत्यव्रतः तस्मिन् बभूव क्रोधसंयुतः वसिष्ठे धर्मशास्त्रज्ञे निवारणपराङ्मुखे. केनचित् कारणेन अथ पिता तस्य महीपतिः पुत्रार्थे असौ तपः तप्तुं पुरं त्यक्त्वा वनं गतः. ஸோ கேனச்சித் காரணேன, ஏதோ ஒரு காரணத்துக்காக தஸ்ய பிதா தஸ்ய மகிபதி, யார்? ராஜா, மகிபதி, பூமிக்கு ராஜாவான பிதா, அவருடைய அப்பா, புத்திரார்த்தே அசௌ தபக தப்தும். ஸோ இனிமேல் சத்யவிரதன் காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, சரி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாங்கிற ஐடியாவில். புத்திரார்த்தேன்னு இல்லை, புத்திரார்த்தேன்னு சொன்னான்னு தன்னுடைய பிள்ளை வெளியில் அனுப்பிச்ச பிள்ளை நன்னா இருக்கட்டும், போன இடத்துலையாவது நன்னா இருக்கட்டும், புத்திரார்த்தே அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ சத்யவிரதன் நம்ம நாட்டை விட்டு கடத்திவிட்டோம், அவன் எங்கேயாவது நன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தபக தப்தும், தபஸ் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டார். யார்? அருணன். புறம் தெக்துவா வனங்கத்தக, அவர் வனத்துக்கு போனார். இப்போ ராஜா நாட்டில் இல்லை. केनचित् कारणेन अथ पिता तस्य महीपतिः पुत्रार्थे असौ तपः तप्तुं पुरं त्यक्त्वा वनं गतः. नववर्ष तदा तस्मिन् ये पाकशासनः समाद्वादशराजेन्द्र तेन अधर्मेण सर्वथा. ஸோ பாக்கசாசனக யார்? நாம் பண்ணக்கூடிய ஹவிசை சாப்பிடக்கூடியவன் அர்த்தம். பாக்கசாசனகான இந்திரன் அர்த்தம். ஸோ இந்திரன் நவ வருஷம் தண்ணியை, மழையை கொடுக்கல. ஏன்னா இந்திரன் தான் மழையை தரணும். ஸோ அப்படி அதனால தான் மகவான்னே பேர் அவனுக்கு. ஏன்னா மேகங்களுக்கு அதிபதிங்கிற பேர் இந்திரனுக்கு உண்டு, மகவான்னு பேர். ஸோ அவன் மழையை கொடுக்கல அந்த ராஜ்யத்தில், ராஜாவும் நாட்டில் இல்லை. ஸோ இந்திரனும் மழையை கொடுக்கல. தஸ்மின் விஷயம்னு ஊர், அந்த ஊரில் தண்ணி விடலை, அவர் மழை வரல. துவாதச சமா, எத்தனை வருஷம்? 12 வருஷம் மழை இல்லை. ஸோ 12 சமான வருஷம்னு அர்த்தம். ஸோ 12 வருடங்கள் மழை பெய்யலை. ராஜேந்திர ஜனமேஜியா தெரிஞ்சுக்கோ, தேன அதர்மேன சர்வதா. ஸோ இப்போ ராஜா இப்படிப்பட்ட கெட்ட பையனுக்காக வேண்டி அந்த சத்தியவிரதன் நன்னா இருக்கணும்னு போகிறானா அப்படின்னு இந்திரன் நினைக்கிறான். இந்திரன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ஓ, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு வேண்டி தபஸ் பண்ண போயிட்டான இந்த சத்தியவிரதன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன், மழை பெய்ய மாட்டேன்னு 12 வருஷம் மழை பெய்யலையா. தேன அதர்மேன, இந்த அதர்மத்தை பார்த்ததுனால நிச்சயமாக அவன் மழை கொடுக்கலை. नववर्ष तदा तस्मिन् विषये पाकशासनः समाद्वादश राजेन्द्र तेन अधर्मेण सर्वथा. विश्वामित्रः तदा दारान् तस्मिंस्तु विषये नृप सन्न्यस्य कौशिकी तीरे चचाल विपुलं तपः. அப்போ என்ன பண்ணுறார்? விஸ்வாமித்திரர் அந்த ஊரில் தான் இருக்கார். ஸோ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார்? தாரான்னா மனைவி, தன்னுடைய மனைவியை அந்த அஸ்மின்ஸ்து விஷய, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை ஹேன்றிருப்பார் யார்? ஜனமேஜயா கேளு. சந்நியசிய கௌஷிகி தீரே, கௌஷிகி நதிக்கரையில் அவளை அங்கே நீ இந்த இடத்துல இருந்துக்கோமா அப்படின்னு குழந்தைகளோடு அங்கே விட்டுட்டு போகிறார்.
சச்சார விபுலம் தபகா, மழை இல்லையே, அதனால முனிவர் மழைக்காக வேண்டி அவரும் நம்ம தபசுக்கு போகலான்ட்டு அவர் தபசு கிளம்பி போயிட்டாரு. பொண்டாட்டியை இந்த கௌஷிகி நதிக்கரையில் ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி அதில் உட்காந்துட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அவருக்கு குழந்தைகள் வேற இருக்காங்க. விஸ்வாமித்ரஹ ததாதாரான் தஸ்மின்ஸ்து விஷ்டயே நிருப சன்யஸ்ய கௌஷிகி தீரே சச்சால விபுலம் தபஹ. காதரா தத்ர சஞ்சாதா, மேம் ஒரே காதரா தத்ர சஞ்சாதா பார்யா வை கௌஷிகஸ்ய குடும்ப பரணார்த்தாய துக்கிதா வரவர்தினி. இருக்கட்டும். காத்தரா சத்திர சஞ்சாதா பாரியா, அவள் பயந்து போயிட்டா. ஏன்னா மழையும் இல்லை, குழந்தையில போஷணம் பண்ணி ஆகணும், ஆம்படையானும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு அவள் பயந்து போயிட்டா. காத்தரா பயந்தவளாக. சஞ்சாதா பாரி, அப்படி ஏற்பட்டது அவளுக்கு மனைவிக்கு. கௌஷிகர் விஸ்வாமித்திரோட மனைவி கொஞ்சம் பயந்தா. குடும்ப பரணார்த்தாய, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, பரணம் பண்ணுறதுன்னு தரிக்கிறது, குடும்பத்தை போஷணம் பண்ணி தரிக்கிறது. அப்போ குடும்பத்தை நான் எப்படி பரணம் பண்ணுவேன் அப்படின்னு அவள் துக்கிதா, ரொம்ப துக்கப்பட்டாள். வரவர்ணினி, சிறந்த அந்த பெண், அவள் ரொம்ப கவலைப்பட்டா. ஏன்னா பஞ்சம், நாட்டில் பஞ்சம், மழை இல்லை. क्षुदय आक्रान्तान् रुदतः पश्यति भृशं याचमानांश्च निवारान् कष्टामाप पतिव्रता. கஷ்டம் ஆப்பா இல்லையா, கஷ்டம்னு போட்டிருக்கா, கஷ்டம். ஓகே. பாலகான் க்ஷுதயா ஆக்ராந்தான், க்ஷுதான பசின்னு அர்த்தம். ஸோ க்ஷுதயா ஆக்ராந்தான பசியால் பீடிக்கப்பட்ட தன்னுடைய குழந்தைகள். பாலகான் குழந்தைய பார்த்து ருதத்தக அழறா, பாவம். பஷ்யதி பிருஷம், பார்த்துட்டே இருக்கா, குழந்தைகளுக்கு சோறு கொடுக்க சோறு இல்லை, அப்படி கவலைப்பட்டு இருக்கா விஸ்வாமித்திரோட மனைவி. யாச்சமான் நீவாரான் யாச்சமானாம் ஷ. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரையா பிச்சை எடுக்கிறா, யாச்சிக்கிறா. எல்லாட்டையும் போய் குழந்தைக்கு எதாவது கஞ்சி கொடுப்பேலா, நீ வாரான்னு சொன்னான்னா அந்த ஒரு தானியங்கிறது ஆக்சுவலாக கருப்பரிசின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி அரிசியில் செய்யக்கூடிய கஞ்சியாவது எங்களுக்கு கொடுக்க மாட்டேலான்னு கேட்குறா. ஒருத்தரையாக பிச்சை எடுக்கிறா. கஷ்டமாப்பா பதிவிரதா, இப்போ ஏற்பட்ட கஷ்டத்தை அந்த பதிவிரதையானவள் அடைந்தாள். चिन्तयामास दुःखार्ता तोकान् वीक्ष्य क्षुधातुरान् नृपः न अस्ति पुरे हि अद्य कं याचे वा करोमि किम्. ஸோ கவலைப்படுறா, துக்கார்த்தா, ரொம்ப துக்கத்தோடு கூட ஆர்த்தியாக அவள் கவலைப்பட்டு. சிந்தையா மாசம், ரொம்ப கவலைப்படுறா. தோக்கான குட்டி குட்டி குழந்தைகள், தோக்கான்னு சொன்ன சின்ன குழந்தைகளை பார்த்து சுதா ஆத்துரான் வீச்சியா, ரொம்ப பசியோடு இருக்க குழந்தைகள், ஒன்றும் கொடுக்கவும் முடியலையேன்னு கவலைப்படுறா. நிருபக நாஸ்தி புரே, ராஜா கூட இல்லை. ராஜா இருந்தால் சரி, ராஜாட்ட போய் பிரார்த்திக்கலாம், என் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்கலாம். ஆனால் ராஜாவும் ராஜ்யத்தில் இல்லை. ஹி அத்யா, இப்போ இல்லை. கம்யாச்சே, நான் யார்கிட்ட போய் கேட்பேன், கரோமிக்கும் நான் என்ன பண்ணுவேன் இந்த குழந்தைகளுக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டான். मे त्राता अस्ति पुत्राणां पतिः मे नास्ति सन्निधौ रुदन्ति बालकाः कामं मे जीवनमद्य वै. ஸோ நமே திராத்தா அஸ்தி, திராத்தான காப்பாற்றுபவர், என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அஸ்தினா அஸ்தி, யாருமே இல்லை. புத்திரானாம், என் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. பதிர்மே நாஸ்தி, என் கணவரும் என் கூட இல்லை இப்போது. ஸோ இங்கே இல்லை. என்ன சன்னிதவுன்னு என்கிட்டக்க, இந்த சன்னிதியில் என்கிட்டக்க என்னோட கணவனும் இல்லை, அவரும் தபசுக்கு போயிட்டார். ருதந்தி பாலகாகா, என் குழந்தையெல்லாம் அழருது. ஸோ ருதந்தி அழறா. காமம் திங்மே ஜீவனம், இஷ்டம் போல குழந்தையெல்லாம் அழ விட்டுட்டு நான் உட்காந்துருக்கேங்க. திங்மே, எனக்கு சீச்சின்னு தண்ணியே திட்டிக்கிறாவா. ஸோ ஜீவனம் மத்தியா, என்ன வாழ்க்கை நான் வாடுறேன், என் குழந்தைகளை காப்பாற்ற வழி இல்லாமல் நான் வாடுறேனேன்ட்டு தன்னையே திட்டிக்கிறாவோ. धनहीनां च मां त्यक्त्वा तपः तप्तुं गतः पतिः न जानाति समर्थो अपि
दुःखितां धनवर्जितां தனஹீனாம் எங்கிட்ட பணமும் இல்லை. ஸோ தனஹீனாம் சா மாம் என் தனமும் இல்லாமல் என்னை விட்டுட்டு தெக்துவா மாம் தெக்துவா என்னை விட்டு தபகா தப்துங்க தகபதி தபஸ் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டார் எங்களுடைய ஆம்படியான் பதிகி என்னுடைய பதி போயிட்டார். ந ஜானாதி சமர்த்தோ அப்பி துக்கிதாம். ஆனால் அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. இங்கே இருந்திருந்தால் எப்படியாவது ரட்சணை பண்ண விஸ்வாமித்திற்கு இல்லாத தப்போபலமா. அதனால் அவருக்கு தெரியாது இப்போ இப்படி நாட்டில் இவ்வளோ ஒரு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறதுங்கிறது அவருக்கு தெரியாது. ந ஜானாதி சமர்த்தோ அப்படி துக்கிதாம் தனவர்ஜிதாம். நான் துக்கத்தோடு தனம் இல்லாமல் வர்ஜனம்னு இல்லை. ஸோ தனம் இல்லாமல் இருக்கக்கூடிய துக்கமாக இருக்கக்கூடிய என்னை பற்றி அவருக்கு தெரியலை. இல்லாட்டினா அவர் என்னை காப்பாற்ற வரமாட்டாரா? இப்போ ராமாயணத்தில் சீதை புலம்புற மாதிரி இருக்கு. என்னை பார்க்கறதுக்கு என் கணவர் வரமாட்டேங்கிறாளேன்னு அவர் புலம்புற மாதிரி இவளும் புலம்புறாங்க. बालानां भरणं केन करोमि पतिना विना मरिष्यन्ति सुताः सर्वे क्षुधया पीडिता वृषम्. ஸோ பாலானாம் பரணம்னு காப்பாற்றுறது அவளை ரட்சிக்கிறது. ஸோ அந்த குழந்தைகள் நான் எப்படி ரட்சிப்பேன்? கேனக்கார எப்படி யாராலும் நான் பண்ணுவேன்? பத்தினாவினா கணவனும் இல்லையே. கணவன் இல்லாத சமயத்தில் நான் எப்படி காப்பாற்றுவேன்? மரிஷந்தி என் குழந்தையெல்லாம் சாகர கிடக்கு. எல்லாம் சாகர நிலைக்கு போயிடுது. மரிஷந்தி சுதா என் குழந்தையெல்லாம் இனிமேல் செத்தே போயிடும். இப்போ இப்படி இருக்கிறதுல சர்வே க்ஷுதையா பீடிதாக. ஸோ எல்லாருமே அந்த 3 குழந்தைகளும் என்னுடைய க்ஷுதையா பசியால் பீடிக்கப்பட்டவர்களாக பிருஷம் பீடிதாக. ஸோ ரொம்பவே பிடிக்கப்பட்டு நாளைக்கு இன்னும் காலப்போக்கில் அவள் செத்தும் கூட போயிடலாம். மரிஷந்தி एकं सुतं तु विक्रीय द्रव्येण कियता पुनः पालयामि सुतान् अन्यान् एष मे विहितः विधिः. ஏகம் சுதம் ஒரு குழந்தைய விற்று ஒரு குழந்தைய நான் விற்றுவிட்டு அதில் பைசா கிடைக்குமே. ஸோ திரவியேன அதில் கிடைக்கிற திரவியம் அதில் கிடைக்கிற பொருளை வச்சுட்டு கியதா திரவியன ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். கியத்தானது ஏதோ கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அந்த திரவியத்தை வச்சுட்டு புனக பாலயாமி சுதான் அன்யான் மீதி குழந்தைகள் அன்யான் சுதான் மீதி குழந்தைகள் நான் காப்பாற்றுவேன். பாலயாமி காப்பாற்றுவேன். ஏஷமே விகிதக விதிகி என்னுடைய விதியில் இப்படி தான் எழுதியிருக்கு. என்னோட விதி இப்படி தான் இருக்குது. ஒரு குழந்தைய விற்று அந்த பைசா வச்சு மீதி குழந்தைகளை காப்பாற்றணும்னு எழுதியிருக்குன்ட்டான். ஏகம் சுதம் து விக்ரீய திரவ்யேன கியதா புனः பாலயாமி சுதான் அன்யான் ஏஷ மே விஹிதः விதிः. सर्वेषां मारणं न अद्धा युक्तं मम विपर्यये कालस्य कलनाय अहं विक्रीणामि तथा आत्मजम्. ஸோ சர்வேஷாம் மாரணம் ந அத்தா யுக்தம். எல்லாரும் சாக விடக்கூடாது. எல்லா குழந்தையிலும் ஒரே அடியாக சாகிறதுக்கு விடுறது தப்பு. அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் 4 குழந்தைக்கு அப்போ ஒரு குழந்தை போனால் போட்டோன்னு விடலாமேங்கிறாவா. ஸோ சர்வேஷாம் மாரணம் எல்லாரையும் கொல்லப்படாது. என்ன அத்தா அது சாட்சாத்தாக சரியில்லை. ந யுக்தம் அது பொருத்தம் கிடையாது. மம விபர்யையே அதாவது எனக்கு அது சரிப்படாது. விபர்யேன்னு கால மாற்றத்தினால. ஸோ காலை இப்போ கேடுகட்டாக இருக்குது. பஞ்சம் வந்திருக்கு. பஞ்சம் தலைபிடிச்சு ஆடுறது குழந்தைய காப்பாற்ற வழி இல்லை. அதனால் நான் எல்லாரையும் சாக விடக்கூடாது. காலசிய கலனாய காலத்தை எப்படியா கழிச்சு ஆகணுமே. காலத்தை கழிக்கணுங்கிறது தான் கலனம். ஸோ காலத்தை கழிப்பதற்காக அகம் விக்ரீணாமி ததாத்மஜம் என் ஒரு குழந்தையை நான் விற்கப் போகிறேன்னு முடிவெடுக்கிறேன். सर्वेषां मारणं न अद्धा युक्तं मम विपर्यये कालस्य कलनाय अहं विक्रीणामि तदा आत्मजम्. हृदयं कठिनं कृत्वा सञ्चिन्त्य मनसा सती सादर्भरच्या वदत्वा अथ गले पुत्रं विनिर्गता. दर्भरज्वा बद्वा ரஜ்வா பத்வா இல்லை ரஜ்வா பத்வா. ஓகே ஏன்னா ரஜ்ஜு ஹிருதயம் கடினம் கிருத்வா ஹிருதயத்தை கல்லாக்கிட்டுட்டான். என்ன பண்ணுறது? ஒரு குழந்தைய விற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு அம்மாவுக்கு. இருந்தாலும் ஹிருதயத்தை கடினமாக்கிட்டு சஞ்சிந்தியா மனசில் சஞ்சிந்தியா நல்லா யோசித்து பார்த்து
அந்த பெண்ணு, அந்த சதியாகப்பட்ட அந்த பெண்ணு, சதி தேவியாக இருக்கக்கூடிய பெண்ணு, தர்பரஜ்வா பத்வா, ஒரு தாம்பு கயிறை வச்சு, தர்பையோட கயிறை வச்சு தன்னோட முதுகில் கட்டிக்கிறா. குழந்தைய கொண்டு விற்கிறதுக்கு கொண்டு போகிறா இப்போ. ஸோ குழந்தையை கட்டிண்டு அதை ஒரு தர்ப கயிறு வச்சு தன்னோட ரொம்போட கட்டிண்டு அதை கலே புத்திரம் வினிர்கதா, கலேன்னு கழுத்தில் குழந்தைய கட்டி எடுத்துட்டு கூடையில் கட்டின்னு போகிற மாதிரி அவள் கட்டின்னு போகிறான். வினிர்கதா கிளம்பி போகிறா குழந்தைய விற்கிறதுக்கு. हृदयं पटिनं कृत्वा सञ्चिन्त्य मनसा सती सादर्भरज्वा बद्ध्वा अथ गले पुत्रं विनिर्गता मुनिपत्नीगले बद्ध्वा मध्यमं पुत्रम् औरसं शेषस्य वरणार्थाय गृहीत्वा चलिता गृहात्. ஸோ கலே பத்வா மத்தியமம் புத்திரன், நடுவில் உள்ள குழந்தையை கட்டின்னு போகிறான். நடுவில் உள்ள குழந்தைய விற்கலான்ட்டு. ஸோ மூத்த குழந்தைய விற்க விடாது, கடைசி குழந்தைய விற்க வேண்டாம், நடு குழந்தைய விற்றுலான்னு கிளம்பி போகிறாவோ. ஔரசம் தான் தனக்கு பிறந்த குழந்தை. ஔரசம் தனக்கே பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். ஸோ ஔரசம் புத்திரன் கலே பத்வா கழுத்தில் கட்டின்னு போகிறான். முனியோடைய பத்ரி, விஸ்வாமித்திரோட மனைவி. சேஷஸ்ய பரணார்த்தா, யார் மீதி உள்ளவாள, சேஷன்னு மீதி உள்ள குழந்தைகளை பரணம் பண்ணி ஆகணும், காப்பாற்றி ஆகணும், அதுக்கு வேண்டி போகிறாவோ. கிரகீத்வா சலிதா கிரகாத், அந்த குழந்தைய எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பினாள். शेषस्य परणाति पत्नी कले बद्ध्वा मध्यमं पुत्रम् औरसं शेषस्य परणार्थाय गृहीत्वा चलिता गृहात्. राधिकृष्णा दृष्ट्वा सत्यव्रतेन आर्ता तापसी शोकसंयुता पप्रच्छ नृपतिः तां तु किं चिकीर्षसि शोभने. ஸோ இப்போ வழியில் போயிட்டு இருக்கிற விற்க போகிறோச்சே பார்க்குறார் யார், சத்தியவிரதன் அங்கே இருக்க. சத்தியவிரதேன திருஷ்டா, சத்தியவிரதனால் பார்க்கப்பட்டாள். ஆர்த்தா, ரொம்ப பீடிக்கப்பட்டவளாக இருக்க, பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவளை பார்த்தா. தாபசி, ஏன்னோ தபஸ்லேயே மெலிஞ்சு போன மாதிரி இருக்காவோ. சோக சம்யுதா, சோகத்தோடு கூட. பப்ரச்ச நிருபதிக்கு, இப்போ ராஜாவோட பிள்ளை இல்லையா. ஸோ ராஜாவோட தகுதியுடைய அந்த நிருபதி, அந்த ராஜாவான சத்தியவிரதன் பப்ரச்சதாம், அவளை பார்த்து கேட்குறான். கிம் சிகீஷசி சோபனே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சிம் சிகீஷசி, என்ன செய்ய விரும்புகிறாய்ன்னு அர்த்தம். சிகீஷான்னா கர்த்துமிச்சா, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் சோபனே, அழகா சோபனமானவளே அப்படின்னு நிருபதி ராஜா கேட்குறார். யார், சத்தியவிரதனிங்க. दृष्ट्वा सत्यव्रतेन आर्ता तापसी शोकसंयुता पप्रच्छ नृपतिः तां तु किं चिकीर्षसि शोभने. रुदन्तं बालकं कण्ठे बद्ध्वा नयसिक अधुना किमर्थं चारु सर्वाङ्गी सत्यं ब्रूहि मम अग्रतः. का अधुना. ஸோ பாலகம், ருதந்தம் பாலகம் அழுதுகிட்டே இருக்குது. குழந்தை பின்னாடி கட்டி வச்சுருக்கா, அது குழந்தை அழுகிறது. ஸோ ருதந்தம் பாலகம் கண்டே பத்வா, அதை கழுத்தில் கட்டிட்டு கண்டா கலா எல்லாம் கழுத்து தான். ஸோ நயசி கா அதுனா, எங்கம்மா போகிற, நீ யார், கானா யார், நீ யார், எங்கே போகிற, அதுனா நயசி, இந்த குழந்தைய எடுத்துன்னு வர போகிற கழுத்தில் கட்டிட்டு. கிமர்த்தம், எதுக்கு வேண்டி போகிறேன். சாரு சர்வாங்கி, அழகானவளே, சத்தியம் ரூஹி மம அக்ரதக, என் முன்னாடி பொய் சொல்லாதே, உண்மையே பேசுன்னு சொல்கிறார் ராஜா. रुदन्तं बालकं कण्ठे बद्ध्वा नयसिका अधुना किमर्थं चारु सर्वाङ्गी सत्यं ब्रूहि मम अग्रतः. ऋषिपत्नी उवाच विश्वामित्रस्य भार्या अहं पुत्रो अयं मे नृपात्मज विक्रेतुम् औरसं कामं गमिष्ये विषये सुतम्. நான் வந்து நிருபாத்மஜன்னு கூப்பிட்றா, ராஜாவின் பிள்ளையே. அவளுக்கு தெரியறது, சத்தியவிரதனை தெரியறது. ஸோ அருணனோட பிள்ளையே. விஸ்வாமித்ரச பாரியாகம், நான் விஸ்வாமித்ரோட மனைவி. புத்ரோ அயம் மே, என்னுடைய குழந்தை இது. ஸோ ஔரசம் காமம் விக்ரேத்தும், இஷ்டம் போல் அந்த குழந்தைக்கு ஏதாவது பைசா கிடைக்காதான்னு விற்கிறதுக்காக, விக்ரேத்தும் என்னோட சொந்த பிள்ளை இது, அவனை விற்கிறதுக்காக கமிஷியை நான் போயின்ட்டுருக்கேன். விஷமே, என்னோட கஷ்டத்தில் விஷமமான சமமான நேரம்னா நல்ல நேரம், விஷமமான நேரம் இப்போ கெட்ட நேரம் எனக்கு. அதனால இந்த குழந்தையை விற்கிறதுக்கு, சுதம் விக்ரேத்தும், இந்த குழந்தையை விற்கிறதுக்காக நான் போயின்ட்டுருக்கேன். ऋषिपत्नी उवाच विश्वामित्रस्य भार्या अहं पुत्रो अयं मे नृपात्मज विक्रेतुम् औरसं कामं गमिष्ये विषये सुतम्. விஷயே
अन्नं नास्ति पतिः मुक्त्वा गतः तप्तं नृप क्वचित् विक्रीणामेषु दार्ता एनं शेषस्य वरणाय वै. அன்னம் நாஸ்தி, எங்கிட்ட சாப்பாடு இல்லை. பதிகி, என்னுடைய கணவன், முக்துவா கதக, என்னை விட்டுட்டு போயிட்டார், தபஸ் பண்ணுற போயிட்டார். தப்தும்னு இது தபஸை செய்வதற்காக போயிருக்கார். இப்போ கொச்சித்து எங்கே போனார்னே தெரில, என்னை விட்டுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. கொச்சித்து எங்கே போனார் தெரியாது. ஸோ சுதார்த்தா, அதாவது ரொம்ப பசியால் வாடிய நான், ஏனம் விக்ரினாமி, இந்த பிள்ளையை நான் விற்கிறேன். சேஷஸ்ய பரணாயவை, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. राधे कृष्ण. अन्नं नास्ति पतिः मुक्त्वा गतः तप्तं नृप क्वचित् विक्रीणामेषु दार्ता एनं शेषस्य वरणाय वै. राजा उवाच पतिव्रते रक्ष पुत्रं दास्यामि वरणं तव तावदेव पतिः ते अत्र वचनात् शैव आगमिष्यति. वनात् ओके. ஸோ ராஜானே போட்டுட்டார் வியாசர். ஏன்னா சத்யவிரதன் ஃபியூச்சர் ராஜா, இன்றைக்கி இவர் ராஜா, நாளைக்கு ராஜாவா அப்புறம் ராஜோ வாச்சானே போட்டார். சத்யவிரதன் சொல்கிறான், பதிவிரதையே ரட்சபுத்திரம் ரட்சபுத்திரம், நீ உன் பிள்ளையை காப்பாற்றிக்கோ, நான் உனக்கு பைசா தரங்கிறேன். தாசியாமி பரணம் தவ, உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன போஷணத்துக்கு என்ன வேணுமோ நான் அதை தரேன். தாவதேவ, அது வரைக்கும் பதிகி தேத்திர, அதுக்குள்ளே வந்துடுவார், உங்கள் ஆம்படியான் வந்துடுவார், கூடி சீக்கிரம் வந்துடுவார், கவலைப்படாதே. அது வரைக்கும் நான் போஷணம் பண்ணிட்டு இருக்கேன், உன் குழந்தைகளை பாதுகாக்கிறேன். வனாத் சைவ ஆகமிஷதி, அதுக்குள்ளே வனத்தில் போனவனுடைய கணவர் வந்து விடுவார். ஸோ இப்போ பிள்ளை விற்காதேன்னு சொல்கிறார் சத்யவிரதன். ராஜோவாச்ச பதிவ்ரதே ரக்ஷபுத்ரம் தாஸ்யாமி வரணம் தவ தாவதேவ பதிஹ தே அத்ர வனாச்சைவ ஆகமிஷ்யதி. விருக்ஷே தவ ஆஶ்ரம அப்யாசே பக்ஷ்யம் கிஞ்சித் நிரந்தரம் வந்தயித்வா கவிஷ்யாமி சத்யமேதத் ப்ரவீமி அகம். ஸோ தவ ஆசிரம அபியாசே, ஆசிரமம் கிட்டக்கன்னு அர்த்தம். உன்னுடைய ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க ஒரு விருட்சத்தில், ஒரு மரத்தில் நான் என்ன பண்ணுவேன், கிஞ்சித் பட்சியம், ஏதோ சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கிறதோ, எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நான் உனக்கு அங்கே வச்சு கட்டி வச்சுட்டு போவேன். ஸோ நிரந்தரம், டெய்லின்னு அர்த்தம், இடைவிடாமல்னு அர்த்தம். டெய்லி உனக்கு ஏதாவது பரணம் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது சாப்பாடு நான் உன்னோட பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி வச்சு விடுவேன். பந்தயித்துவான கட்டி வைத்து விட்டு கமிஷ்யாமி, நான் போயிடுவேன். சத்தியம் ஏதாவது பிரவீமியாகம், உள்ளதை நான் சொல்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் வரப்படாது இல்லையா, ஒரு ஆம்பளை எப்படி வீட்டுக்குள்ளே வரலாம், ஒரு மனைவி, அதுவும் கணவன் வெளியில் போயிருக்கிற வீட்டில், அதனால மரத்தில் கட்டி வச்சுட்டு போகிறேங்கிறேன். விருக்ஷே தவ ஆஶ்ரம அப்யாசே பக்ஷ்யம் கிஞ்சித் நிரந்தரம் வந்தயித்வா கமிஷ்யாமி சத்யமேதத் ப்ரவீமி அகம். इत्युक्ता सा तदा तेन राज्ञा कौशिककामिनी विबन्धं तनयं कृत्वा जगाम आश्रममण्डलम्. ஸோ இத்தியுக்தா சா, இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பெண், தேன ராஜ்ஞா, யார், ராஜாவால் சொல்லப்பட்டவள், ததா கௌஷிக காமினி, கௌஷிகருடைய மனைவின்னு அர்த்தம். காமினின்னு கௌஷிகரால் விரும்பப்படுவள், விஸ்வாமித்திரைய மனைவி. வீபந்தம் தனயம் கிருத்துவா, கட்டி வச்சுருக்காள் இவ்வளோ நாள் கழுத்தில், அந்த பந்தத்தை, அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தன்னுடைய குழந்தையை கிருத்துவா ஜகாமா ஆசிரம மண்டலம். ஸோ குழந்தைய கழுத்தில் கட்டியிருந்த குழந்தைய வெளியில் எடுத்துட்டு அவள் பாட்டு ஆசிரமத்துக்கு போனாள். राधे कृष्ण. थैंक यू. सह अभवत् गालवः नाम गलबन्धात् महातपाः सातु स्वस्य आश्रमे गत्वा मुमोद बालकैः वृथा. ஸோ அந்த பிள்ளை தான், எந்த பிள்ளை விற்கணும்னு கொண்டு போனாலோ அந்த பிள்ளை தான் பின்னாடி காலவ ரிஷியாக ஆனார். ஸோ காலவோ நாம கலபந்தாத்த மகாதபாக, கழுத்தில் கட்டினதுனாலேயே அவருக்கு பேர் காலவர்னு வந்துருது. ஸோ அதோட ஒரு ரீசனோட அந்த பேர் காலவரிஷின்னு ஏன் பேர் வந்து, கழுத்தில் கட்டப்பட்டவராக ஒரு சமயத்தில் இருந்ததுனால காலவரிஷியாக அவர் ஆனார். மகாதபாக, மகத்தான தபசோடு கூடியவராக.
சாது ஸ்வஸ்ய ஆசிரமே கத்வா, அவள் என்ன பண்ணா, அந்த குழந்தைய அழிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா, ஆசிரமத்துக்கு, தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு பாலகைஹி விருதா முமோத, தன்னுடைய குழந்தைகளால் சூழப்பட்டு ஆனந்தத்தை அடைந்தாள். முமோதனது பேரானந்தம் அடைந்தாள். ஏன்னா குழந்தை விற்கிற நிலைமை இல்லை, இப்போ சாப்பாட்டுக்கு வழி ஆயிடுத்து. सह अभवत् गालवः नाम गलबन्धात् महातपाः सातु स्वस्य आश्रमे गत्वा मुमोद बालकैः वृता सत्यव्रतः तु भक्त्या च कृपया च परिप्लुतः विश्वामित्रस्य च मुनेः कळत्रं तत् वपारः. ஸோ சத்தியவிரதன் பக்தியாச்ச கிருப்பையா, ரொம்ப பக்தியோடு கூட கிருப்பை, ரொம்ப இரக்கம் இருக்குது அவனுக்கு, அந்த சத்தியவிரதனுக்கு. ஸோ பரிப்ளதகனது மூழ்கடிக்கப்பட்டவனாக, கிருப்பையாலும் பக்தியாலும் மூழ்கடிக்கப்பட்ட அந்த சத்தியவிரதன் விஸ்வாமித்திரசேச்ச முனேகே, விஸ்வாமித்திரருடைய மனைவி, களத்திரம்னா மனைவி. ஸோ அந்த விஸ்வாமித்திர முனிவருடைய மனைவி தத் பபாரக, பபார்னா அவருடைய பாரத்தை தரித்தான் அப்படின்னது, அவளுடைய போஷண காரியங்களை டெய்லி சாப்பாடு ஏதோ கொண்டு வந்து வச்சான்னு அர்த்தம். सत्यव्रतः तु भक्त्या च कृपया च परिप्लुतः विश्वामित्रस्य च मुनेः कळत्रं तद्बबारः वने स्थितान् मृगान् हत्वा वराहान् महिषान् तदा विश्वामित्र वन अभ्यासे मांसं वृक्षे बबन्धः. ஸோ வனே ஸ்திதான் மிருகான், வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை ஹத்வா கொன்று, வராகான் மகிஷான், வராகன்னா பன்றிகள், மகிஷன் இது எருமைகள், இதெல்லாம் கொல்றான். அதெல்லாம் கொன்று தானே மாமிசம் தான், அந்த காலத்தில் மாமிசம்லாம் சாப்பிடுவான். ஸோ அதெல்லாம் கொன்று விஸ்வாமித்திர வன அபியாஷே, விஸ்வாமித்திரருடைய வனம் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் உள்ள மரத்தில் விருட்சே மாம்சம் பபந்தக, அந்த மாமிசத்தை அங்கு கட்டி வைத்தான், வேட்டையாடி கட்டி வைக்கிறான். वने स्थितान् मृगान् हत्वा वराहान् महिषान् तथा विश्वामित्र वन अभ्यासे मांसं वृक्षे बबन्तः. மாம்சம் ऋषिपत्नी गृहीत्वा तत् मांसं पुत्रान् अदात् ततः निर्वृत्तिं परमां प्राप्य भक्ष्यम् अनुत्तमम्. ஸோ ரிஷிபத்னி என்ன பண்ணுறா, தன் மாம்சம் கிரகித்வா, அந்த மாம்சம் கட்டி வைக்கிற மாம்சத்தை எடுத்துக்கொண்டு அதை ஏற்று புத்திரான் அதாத்து, குழந்தைகளுக்கு கொடுத்தா, அதாத்துன்னு கொடுத்தா, குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்றா. நிர்வൃத்தியும் பிரமாம் பிராப்பா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நிர்வൃத்தின்னு ஹாப்பி, நிவிருத்தின்னு என்னது, நிவிருத்தி மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம், பகவானே நம்மளை காப்பாற்றுவார்னு இருக்கிறது நிவிருத்தி மார்க்கம், சரணாகதி மார்க்கம்னு பேர். ஸோ அது நிவிருத்தி, இது நிர்வൃத்தி. நிர்வൃத்தின்னு சொன்னான்னா ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவள். பிராப்பிய பட்சியம் அனுத்தமம், சாப்பிட்றதுக்கு ஏதோ கிடச்சிடுத்து, உத்தமமான ஆகாரம் மாம்சம் கிடச்சி கொடுத்தது, ஹாப்பியாக இருந்தாவள். ऋषिपत्नी गृहीत्वा तन् मांसं पुत्रान् अदात् ततः निर्वृत्तिं परमां प्राप्य भक्ष्यम् अनुत्तमम्. अयोध्यां चैव राज्यं च तथैव अन्धः पुरं मुनिः गते तप्तुं नृपे तस्मिन् वसिष्ठः पर्यरक्षत. கதே தப்தும், அதாவது அந்த நிருபே ராஜா வந்து அருணன் வந்து தபஸுக்கு போயிட்டார் இல்லையா. ஸோ தப்தும் தபஸ் பண்ணுவதற்காக நிருபே கதே ராஜா சென்ற பொழுது அயோத்தியாம் சைவ ராஜ்யம் ச, ஸோ அயோத்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள், ததைவ அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ராஜாவுடைய மனைவிகள், முனிகி வசிஷ்டக தஸ்மின் பரியரட்சத்தா, யார் காப்பாற்றினா இவாளெல்லாம், நான் ராஜ்யத்தை காப்பாற்றுறது, அயோத்தியா ராஜ்யத்தை காப்பாற்றுறது, மக்களை காப்பாற்றுறது, அந்தப்புறத்தில் உள்ள பெண்களை காப்பாற்றுறது, எல்லாத்துக்கும் சோறு கொடுக்கணும், எல்லாருக்கும் இது பண்ணணுமே, அதெல்லாம் வசிஷ்டர் மேற்கொண்டார். பரியரட்சத்தை, அவர் ரட்சித்து கொண்டிருந்தார் அந்த ராஜா தபஸ் பண்ணும்போது. अयोध्यां चैव राज्यं च तथैव अन्तःपुरं मुनिः गते तप्तुं नृपे तस्मिन् वसिष्ठः पर्यरक्षत. सत्यव्रतः अपि धर्मात्मा हि अतिष्ठन् नगरात् बहिः पितुराज्ञां समास्ताय पशुघ्न व्रतवान् मने. சத்தியவிரதன் என்ன பண்ணுறான், தர்மாத்மாவாக இப்போ நல்ல தர்மத்தில் நிலை நிற்கிறான் அவன். அதிஷ்டன் அவன் அது இருந்து கொண்டு
நகராத் பகிக்கு, ஆனால் ஊருக்குள்ளே இல்லை, அவனை தான் ஊரை விட்டு வெளியில் வச்சு படிச்சாச்சே. ஸோ ஊரை விட்டு வெளியில் இருந்து கொண்டு பிதுகு ஆக்ஞாம் சம்மாஸ்தாய, அப்பா சொல்லிட்டார் அதனால ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அதில் நிலை பெற்று நின்று, சம் ஆஸ்தாய அதில் நின்று, பசுக்ன விரதவான் வனே, பசுக்கள் எல்லாம் கொள்றான், அந்த விரதத்தை எடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, தான் சாப்பிடணும், மற்றவாளுக்கு கொடுக்கணும். அதனால அந்த பசுக்களை கொல்லும் விரதத்தை மேற்கொண்டான் வனத்தில். सत्यव्रतः अपि धर्मात्मा हि अतिष्ठन् नगरात् बहिः पितुः आज्ञां समास्ताय पशुघ्नव्रतवान् वने. सत्यव्रतः हि अकस्मात् च कस्यचित् कारणात् नृपः वसिष्ठे च अधिकं मन्युं धारयामास नित्यदा. ஸோ அகஸ்மாத் கசியச்சித் காரணாத், ஏதோ அகஸ்மாத்தாக, தமிழ் இதே வார்த்தை அப்படி யூஸ் பண்ணுறோம். அகஸ்மாத்தாக யாராவது வந்தால் அகஸ்மாத்தாக வந்துட்டால் எதிர்பார்க்கல, ஏதோ அப்படி நடக்கிறது. ஸோ கசியச்சித் காரணாத், ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சத்யவிரத ராஜா வசிஷ்டேச்ச அதிகம் மன்யும், என்னன்னு காரணமே சொல்ல தெரியல, பயங்கர கோபம். ஆனால் வசிஷ்டரோட கோபம் மட்டும் அவனுக்கு குறையவே இல்லை. சத்யவிரதக அந்த அவன் அகஸ்மாத்தாக எந்த காரணம்னு சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால வசிஷ்டர்கிட்ட கோபத்தை அதிகமாக கொண்டான். அஃப்கோர்ஸ் அந்த காரணம் அப்பாவை அவர் சொல்லிட்டார்னா, அப்பா தானே காட்டுக்கு அனுப்பினார். அப்போ வசிஷ்டர்கிட்ட இவ்வளோ கோபம் வர வேண்டிய காரணமே இல்லை. ஆனாலும் வசிஷ்டர் ரொம்ப கோபம் அடைந்தானவன். மன்யும் தாரயாமாச நித்தியதா, டெய்லியே வசிஷ்டர் நினச்சி கோபம் இவனுக்கு. ஸோ மன்யும் தாரயாமாச, கோபத்தை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கான். सत्यव्रतः हि अकस्मात् च कस्यचित् कारणात् नृपः वसिष्ठे च अधिकं मन्युं धारयामास नित्यदा. त्यज्यमानं वने पित्रा धर्मिष्ठं च प्रियं सुतं न वारयामास मुनिः वसिष्ठः कारणेन. ஸோ தெஜ்யமான வனே பித்தா, அப்பாவால் வனத்தில் விடப்பட்டு, தெஜ்யன விடுறது. ஸோ அந்த அப்பாவால் வனத்தில் விடப்பட்டு, தர்மிஷ்டம் ச பிரியம் சுதம், அதாவது தர்மத்தில் நிலை இருக்கக்கூடிய தன்னோட பிள்ளை. ஸோ இவன் தர்மத்தில் நிலை நின்றானா, பின்னாடி தான் தர்மத்தை கண்டுபிடிச்சான். எப்படினாலும் பொண்டாட்டி அபகரிச்சின்னு தப்பு இல்லையா? ஸோ அதனால தனக்கு பிரியமான பிள்ளையை எப்படி காட்டில் கொண்டு விட்டுட்டார் அப்பா. ந வாரையா மாச முனிகி, அதை தடுக்கலை இந்த முனிவர். வசிஷ்டர் தடுக்கலையே, அதான் கோபம் இவனுக்கு. வசிஷ்டக காரணேனக, என்ன ஏதோ காரணம் வச்சுட்டு தான் அவர் என்னை தடுக்கலை, இந்த ராஜாவை தடுக்கலை, என்னை அனுப்புற வச்சே. பிரியமான பிள்ளை இல்லாட்டா எங்கள் அப்பா எப்படி அனுப்பியிருப்பார், எல்லாம் இந்த முனிவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு இவனுக்கு பயங்கர கோபம். அதனால त्यज्यमानं वने पित्रा धर्मिष्ठं च प्रियं सुतं न वारयामास मुनिः वसिष्ठः कारणेन. पाणिग्रहणमन्त्राणां निष्ठा स्यात् सप्तमे पदे जानन् अपि स धर्मात्मा विप्रादारपरिग्रहे. ஸோ பிராணகிரகண மந்திரம், பாணிகிரகண மந்திரம்னு என்னது, கல்யாண மந்திரம். ஸோ கல்யாண மந்திரம் சப்தசதியோடு தான் சமாப்தமானது இல்லையா? அந்த 7 படி சுற்றி வருவாளே, அந்த 7 அடி வைக்கிற வச்சு தான் இந்த தாலி கட்டுறதோடு கல்யாணம் முடியறதில்ல. ஸோ அது கல்யாணமே கிடையாதுன்றான். அது 7 அடி வச்சதுக்கப்புறம் தான் கல்யாணமே பூர்த்தியாகுது. ஸோ நிஷ்டாசியா சப்தமே பதே, 7 அடி வைக்கிற வச்சு தான் அது நிச்சயமாக பூர்த்தியாகிறது. ஸோ அது நிஷ்டாசியாத்துன்னு இங்கே பூர்த்தி ஆகிறது, இந்த சப்தபதியை வச்சு தான் கல்யாணம் முடிகிறது. அது தெரியும் இந்த வருஷத்துக்கு தெரியாதா? நான் அதுக்கு முன்னாடியே அழிச்சுன்னு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தாலி கட்டியாச்சு, ஆனால் சப்தபதி நடக்கலை. ஜானன் அப்பி இது தெரியாதா முனிவருக்கு? தெரிஞ்சுட்டு கூட தர்மாத்மா விப்ரதார பரிகிரகே. ஸோ அந்த விப்ரதார, அந்த அவளை நான் அபகரித்தேன், அந்த பரிகிரகம்னா என்னது, அவரோட சொந்தம். ஸோ அந்த அவர் தனக்கு சொந்தம்னு இந்த பிராமணன் நினச்சாரு. அவளை நான் அழைச்சின்னு வந்ததை இந்த வசிஷ்டர் அது கல்யாணம் ஆகலே சொல்லியிருக்கலாம். சப்தபதி ஆகலையப்பா, கல்யாணம் ஆகலையப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை, என்ன அனுப்பிச்சார் எங்கள் அப்பா அப்படின்லாம் நினச்சி கோவப்படுறான் அவன். पाणिग्रहण मंत्राणां निष्ठा स्यात् सप्तमे पदे जानन् अपि स धर्मात्मा विप्रदारे परिग्रहे. सर्वं जगदम्बार्पणमस्तु.